ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் சென்னையோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் பிளேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்ட் ரோட் தர்கா, அதனுடைய உருஸ் ஃபெஸ்டிவல் தான் February 1st நடந்த அந்த ஒரு ஈவெண்ட்டை வர்ச்சுவலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சென்னை மவுண்ட் ரோடு எல்ஐசி பில்டிங்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட் தர்கா அப்படின்னு எல்லா மக்களாலும், அதாவது முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் எல்லா கம்யூனிட்டி பீப்புளாலும் வரக்கூடிய ஒரு தர்கா. இது பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு மக்கா மஸ்ஜிதுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த தர்கா அமைஞ்சிருக்குது. ஸோ இப்போ இதுதான் அந்த செயின்ட் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தர்கா ஷ்ரைன். மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த தர்கா உருவுஸ்க்காக ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு தர்காவுடைய பிளேஸுக்குள்ளே மக்கள் அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய மலர்கள், அது மாதிரி ஷால்ஸ், அது எல்லாத்தையும் தர்காவுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அங்கே ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கொடியேற்ற நிகழ்வான இந்த முதல் நாள் தர்கா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொடியேற்றத்துக்காக காத்திருக்குது. ஸோ இந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் இது வக்ஃப் போர்டுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தர்கா. இதனுடைய கொடியேற்ற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காசி அப்படின்னு அழைக்கக்கூடிய அவர் தான் இந்த தர்காவுடைய இந்த கொடியேற்ற நிகழ்வில் பங்கெடுக்கிறாரு. ஸோ கொடியேற்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய ஒரு டைமில் மக்கள் எல்லோருமே அந்த திருக்கொடியேற்றத்தை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த தர்காவுடைய வரலாறு அப்படின்னு பார்க்குறப்போ, இங்கே அடங்கியிருக்கக்கூடிய மகான் பாக்தாதில் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு அவருடைய கடைசி காலத்தில் இங்கே இருந்து இங்கே அடக்கம் பண்ணப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய கொடி தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடி கம்பத்தில் ஏற்றப்படுது. ஸோ ஆண்கள், பெண்கள், மாற்று மதத்தினர் அப்படின்னு சொல்லி ஈவன் திருநங்கைகள் கூட அந்த தர்காவில் நேற்று அந்த திருக்கொடியேற்ற நிகழ்வில் பங்கு பெற்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களாலும் தினந்தோறும் வரக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னா மவுண்ட் ரோட் தர்கா ஷெரீஃப். இங்கே மறைந்த முன்னாள் முதல்வர் திருமதி ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய அந்த முதல் பதவியேற்பின் போது இந்த மவுண்ட் ரோட் தர்கா அவங்களுடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ், சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, குறிப்பாக மியூசிக்கில் இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அடிக்கடி விசிட் பண்ணக்கூடிய ஒரு தர்காவில் இந்த மவுண்ட் ரோட் தர்காவும் ஒன்று. பாருங்கள், திரளான மக்கள் தர்காவுக்குள்ளேயும் வெளியேயும் குழுமி இருந்து அந்த திருக்கொடியேற்ற நிகழ்வை பார்வையிட்டு இருக்காங்க.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து தர்காவில் வந்து அந்த கொடி வந்து மேலே ஏற்றப்பட்டுருச்சு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட துணை கொடிகளும் வந்து கொடி கம்பத்தில் மேலே இருந்து ஒரு நபரால் வந்து ஏற்றப்பட்டுருக்கு. ஸோ மவுண்ட் ரோடு வழியாக யார் ட்ராவல் பண்ணாலும் இந்த 10 நாள் வந்து இந்த தர்காவுடைய அந்த கொடியேற்ற அந்த கொடி கம்பத்தில் இருந்து அந்த வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கொடியை பார்க்கலாம். இந்த மாதிரி தர்காவுமே வந்து ரொம்ப கலகலன்னு இந்த 10 நாட்களும் வந்து காட்சியளிக்கும். ஸோ பரபரப்பான ஒரு மவுண்ட் ரோட் ஏரியாவில் மொத்தமும் வணிக வளாகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பிஸியான ஒரு ஏரியாவில் இந்த தர்கா அமைஞ்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி. திருக்குடியேற்ற நிகழ்வு முடிவடைந்ததும் வந்து தர்கா வந்து கவ்வலி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு கச்சேரிக்காக வந்து அடுத்த நிகழ்வுக்காக தர்கா காத்திருக்குது. ஸோ திருக்கொடியேற்ற நிகழ்வு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து அந்த கொடி மரத்தில் வந்து ஒரு ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அஜ்மீர் தர்காவுடைய அந்த மக்பரா அது வந்து அந்த கொடியில் வந்து வைக்கப்பட்டு அந்த திருக்குடியேற்ற நிகழ்வு வந்து இறுதியாக முடிவடையுது. ஸோ தர்காக்குள்ளே வந்து இதுக்கிடையில் வந்து ஃபாத்திஹா ஓதுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தர்காக்குள்ளே நடந்துகிட்ருக்கப்போ தர்காக்கு வெளியில் வந்து அந்த கவ்வலி மஸ்ஜித் அதுக்கான நிகழ்வுகள் வந்து ஆரம்பமாயிட்டிருக்கு. ஸோ இந்த தர்கா ஷரீஃப்க்கு வந்து உருஸ் ஃபெஸ்டிவலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய சீஃப் காசி தமிழக அரசினுடைய தலைமை காசி அது மாதிரி வந்து ஏஎம் ஹாரூன் ரஷீத் எக்ஸ்-எம்பி ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவர்கள் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து உருஸ் ஃபெஸ்டிவலில் கலந்துருக்காங்க. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய சகோதரி திருமதி ரைஹானா அவர்களும் வந்து இந்த
மஜ்லிஸினுடைய நிறைவாக வந்து தர்காவில் வந்து இந்த ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பேரித்தம்பழங்களால் தேன் கலந்த ஸ்வீட்டை வந்து எல்லோரும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் த ஹாப்பினஸ் ஆஃப் த ஃபெஸ்டிவல். அதாவது கிவிங் அண்ட் ஷேரிங், அதாவது அது அன்பாக இருக்கட்டும் அல்லது வந்து உணவுகளாக இருக்கட்டும், கொடுத்து ஒரு அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட். இப்போ இந்த கவலி மஜ்லிஸினுடைய இந்த சாங்கை பாடுறது வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் அணிஞ்சிருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மகள் கதீஜா ரஹ்மான் அப்படிங்கிறது வந்து சிறப்புக்குரிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஹாரூன் எம்பி, காங்கிரஸினுடைய தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து கடந்த காலங்களில் இருந்த எக்ஸ்எம்பி ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மகன் வந்து இப்போதைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் சார்பாக வந்து திருவான்மியூரனுடைய எம்எல்ஏவாக வந்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கவலி மஜ்லிஸ் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரங்கள் வந்து நடந்து 11-12 வரைக்குமே வந்து இந்த மவுண்ட் ரோட் தர்கா வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஸோ இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் நடந்த நிறைவடைந்து இன்னையிலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு வந்து இந்த தர்காவில் சந்தனக்கூடு நிகழ்வு வந்து ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்படும். ஸோ until next time, thank you.